நான் ஒரு ஆவரேஜ் மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நல்லா படித்தேன், நல்ல மார்க் எடுப்பேன், இல்லைனா ஜஸ்ட் பாஸ், ஃபர்ஸ்ட் கேஸில் ஃபெயில் ஆவேன். பட் இப்போ என்னால் ஒரு சப்ஜெக்ட் ஸ்கில்லை மற்றவங்களோட வேகமாக லேர்ன் பண்ண முடியும். பிகாஸ் எனக்கு பிரெயினோட சீட் கோட்ஸ் என்னென்னது தெரியும். இது ஏன் இம்பார்ட்டன்ட்? ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கோட் சொல்லுவார், ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு நீங்கள் எனக்கு 6 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு 4 மணி நேரத்தை என்னோட கோடாலேயே ஷார்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மரத்தை வேகமாக வெட்ட முடியும். இதே மாதிரி தான் எப்படி ஒரு விஷயத்தை வேகமாக லேர்ன் பண்ணலான்ற ஸ்கில்லும் லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பட் சோகமான விஷயம் என்னென்னா, இதை பற்றி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதில் யாருமே பெருசாக இதை பற்றி சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிளப் சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரிசர்ச் பேஸ்ட் டூல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் கூட ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் பார்ப்போம். எஸ்பெஷலி இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகும். வாங்க அந்த பிரெயினோட சீட் கோட்ஸ் என்னென்னதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வேகமாக கற்றுக்கணுன்னா இந்த உலகத்துலேயே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில் இருக்குது, அதுதான் ஃபோக்கஸ். பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம பிரெயின் பேசிக்காக ஒரு சோம்பேறி. என்னதான் நம்ம என்டையர் பாடி வெயிட்டில் நம்ம பிரெயின் ஒரு 2% இருந்தாலும் நம்ம என்டையர் பாடி கன்சியூம் பண்ணுற எனர்ஜியில் கிட்டத்தட்ட 20% நம்ம பிரெயின் மட்டுமே கன்சியூம் பண்ணுது. இதனாலேயே நம்ம பிரெயினுக்கு பெருசாக இந்த எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. எஸ்பெஷலி கரண்ட் வேர்ல்டில் நம்மளை சுற்றி பில்லியன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பிரெயின் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான எனர்ஜி எடுத்துக்கும். பட் நீங்கள் இந்த 2 சூப்பர் சிம்பிள் திங்ஸை ஃபாலோ பண்ணாவே உங்கள் பிரெயினோட எனர்ஜியும் சேவ் பண்ணலாம், அட் த சேம் டைம் உங்கள் பிரெயினை ஒரு விஷயத்தில் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணவும் வைக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரைம் யுவர் என்விரான்மெண்ட். ஒருவேளை நீங்கள் படிக்க போகிற இடம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக சுற்றி ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷனாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் அவுட் பண்ணுங்கள். ஒருவேளை ஒரு சைட் டிவி ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த இடத்துல உங்களால் ஃபோக்கஸ்டாக படிக்க முடியாது. ஒருவேளை இந்த சுச்சுவேஷன் இன்எவிட்டபிள். எங்கள் வீட்டில் ஒரு சைட் டிவி பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, பட் ஸ்டில் நான் எப்படியாவது ஃபோக்கஸ்டாக படித்தே தான் ஆகணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நானும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய இருந்திருக்கேன். அந்த மாதிரி டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹெட்செட். என்னை சுற்றி எப்போவுமே டிஸ்ட்ராக்ஷனாக இருந்ததுன்னா நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் திங், யூடியூப்பில் ஆட் ஃப்ரீ சிந்த் வேவ், ஆம்பியன்ஸ் இல்லைனா லோஃபை மியூசிக்கை போட்டுட்டு இந்த ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிவிடுவேன். இதனால் என்னை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனில் என் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் படிக்கிற அந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்னோடய மைண்ட் எக்ஸ்ட்ரீமாக ஃபோக்கஸ் பண்ணும். ரெண்டாவது விஷயம், ஆக்டிவேஷன் எனர்ஜின்ற ஒன்று இருக்குது. நம்ம பிரெயின் எந்த ஒரு புது விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான எனர்ஜி எடுத்துக்கும். இதனாலேயே நம்ம பிரெயின் அந்த விஷயத்த சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி கம்மி பண்ணணும். உங்கள் பிரெயின் கிட்ட நான் 4 மணி நேரம் இல்லைனா 8 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக படிக்க போகிறேன், இதெல்லாம் தாண்டி நான் ஜஸ்ட் 10 நிமிஷம் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படித்தா போதும். இந்த மாதிரி உங்களோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மியாக்குனாவே உங்கள் பிரெயின் ஈஸியாக அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம், கனெக்ட் தி ஐடியாஸ். என்னோட இனிஷியல் டேஸில் நான் படித்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் தான் இந்த அன்லிமிட்டட் மெமரி. இதோட ஆத்தர் ஒரு வேர்ல்டு மெமரி சாம்பியன். இவர் பேர் கெவின் ஹாஸ்லி. கூடவே இவர் 2 times வேர்ல்டு மெமரி சாம்பியன் ஃபார் த எவரெஸ்ட் ஆஃப் மெமரி டெஸ்ட். முக்கியமாக இந்த டெஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரீம் அக்யூரேசி அண்ட் ஸ்பீட் தேவைப்படும். இந்த கனெக்ட் தி ஐடியாஸ் ஒரு புக்கில் சொல்கிற ஒன் ஆஃப் த டிப்ஸ் தான். சிம்பிளாக ஒரு விஷயத்தை வேகமாக கற்றுக்கணுன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் லேர்னிங் மெத்தட் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு புது விஷயத்தை வேகமாக கற்றுக்கிறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு விஷயத்தோட இந்த புது இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது என்னோட லைஃப்பில் எங்கே ஹெல்ப் ஆச்சுன்னா எனக்கு இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இதுக்கான டெஃபினிஷன்ஸ் எப்போவுமே இது கஷ்டமாக தான் இருந்தது. பட் இதை எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஐடியாவோட நான் ஈஸியாக போய் கனெக்ட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இந்த டேங்க்லாம் இருக்கும், அது கூட இந்த பைப்லாம் கனெக்ட் பண்ணால் தண்ணி வரும் பார்த்தீங்களா, இது இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு சிமிலராக இருந்தது. இப்போ இந்த டேங்க்கில் பைப்பை கனெக்ட் பண்ணால் அதில் தண்ணி வருது பார்த்தீங்களா, இதுதான் பேசிக்காக கரண்ட். இந்த தண்ணியை வெளில புஷ் பண்ணுது பாருங்கள், ஒரு ப்ரெஷர், இதுதான் பேசிக்காக வோல்டேஜ். இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஐடியாவோட நான் இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜை கனெக்ட் பண்ணதுனால என்னால் ஈஸியாக இதோட டெஃபினிஷன்ஸை சொல்ல முடியுது. ஸோ கரண்ட்ன்றது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அட் பர்டிகுலர் பாயிண்ட், வோல்டேஜ்ன்றது டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பிட்வீன் 2 points. இது இந்த புக்கில் சொல்லியிருக்க ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஹேக்ஸ் தான். இது கூடவே கெவின் ஹாஸ்லி நிறைய மெமரி அண்ட் பிரெயின் ஹேக்ஸ் இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபியூச்சரில் இந்த புக்கோட என்டையர் சம்மரி நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அடுத்தது, ஃபோக்கஸ் ஹேஸ் லிமிட்ஸ். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் தான், கண்டினியூஸாக 8 hours ஃபோக்கஸ்டாக படிக்கணுன்றது. பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம பிரெயின் இதுக்காக டிசைன் பண்ணப்படல. எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு சம்திங் கால் அல்ட்ரேடியன் ரிதம். இது பேசிக்காக நம்ம பாடியில் இருக்கிற ஒரு 24 hours கிளாக். இதில் ஒவ்வொரு ரிதமும் கிட்டத்தட்ட 90 minutes லாஸ்ட் ஆகும். இந்த டயக்ராமில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி உங்கள் ஃபோக்கஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு பீக்குக்கு போகும், அந்த பீக்கிலேருந்து ஒரு டவுனுக்கு போய்டும். இந்த ரிதம் முடியும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த அல்ட்ரேடியன் ரிதம், 90 minutes சைக்கிள், இதை பற்றிலாம் தெரியறதுக்கு முன்னாடி நான் இந்த லோவாக ஃபீல் பண்ணுறது பிரச்சனை ஏன் மேலே நினச்சிட்டு இருந்தேன். என்னால் தான் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்க முடியல, ஸோ நான் வேஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். லேட்டர் இந்த அல்ட்ரேடியன் ரிதமை பற்றிலாம் தெரியும் போது தான் தெரிஞ்சுது, இது ஜஸ்ட் நம்ம பிரெயின்
பிரெயினோட ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ இந்த நேச்சுரல் ப்ராசஸ்க்கு சிங்க் ஆகிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன், விச் இஸ் போமோடோரோ டைமர். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு வந்து போமோ ஃபோக்கஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி pomofocus.i want ஒரு வெப்சைட் வரும். இல்லை ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பண்ண வேண்டியது ஜஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு வந்து இந்த இடத்துல லாங் பிரேக் இன்டர்வல்னு இருக்கும். இதை வந்து கம்மி பண்ணிவிடுங்க, 3 வச்சுட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு டைமர் ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 3 சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது சைக்கிளோட எண்டில் நீங்கள் லாங் பிரேக், அதாவது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். இது பேசிக்காக இந்த அல்ட்ரேரியன் ரிதம் சிங்கோட சிமிலராக வரும். இந்த போமோடோரோ டெக்னிக் என்னோட லேர்னிங் ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது த மோஸ்ட் ஹேட்டட் வேர்ட். சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் எக்ஸாம்ஸ். பிகாஸ் ஸ்கூல்ஸ் வந்து இதை ஃபுல்லாக நெகட்டிவ் அசோசியேஷனில் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. ஒருவேளை வந்து நீ கம்மியாக மார்க் வாங்கிட்டே இல்லைனா ஃபெயில் ஆகிட்டேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இதனாலேயே என்ன மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ்ன்ற வார்த்தையே சுத்தமாக பிடிக்காது. பட் இந்த எக்ஸாம்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிரெயினில் இருக்கிற நியூரல் கனெக்ஷனை ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வேகமாக லேர்ன் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும் போது நம்ம பிரெயின் என்ன நினச்சிக்கோன்னா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் போல். இதனால நம்ம பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிற நியூரான்ஸோட கனெக்ஷன்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணும். இது பேசிக்காக நம்ம என்டையர் லேர்னிங் ப்ராசஸை ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். இதை தான் ஜெனரேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ராக்டிக்கலாக உங்களோட என்டையர் ஸ்டடி செஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்டிவ் ரீகால்ன்ட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதோ ஒரு சாப்டரையோ கொஸ்டினையோ படித்ததுக்கப்புறம் புக்கை மூடி வச்சுட்டு உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணுங்கள், நீங்கள் படித்த விஷயத்தை பேஸ் பண்ணி. இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஒரு சில இடத்துல வந்து ஸ்டக் ஆகிடுவீங்க. இதுதான் பேசிக்காக இன்ஃபர்மேஷனல் கேப். நீங்கள் டக்குன்னு பேப்பர் எடுத்துகிட்டு எந்த இடத்துல ஸ்டக் ஆனீங்களோ அந்த இடத்த எழுத்துங்க. திரும்ப நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அன்டில் நீங்கள் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுற வரைக்கும். இப்போ இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த ஒரு பேப்பரில் வந்து நிறைய ஸ்டக்கான இடத்த எழுதி வச்சுருப்பீங்க. இதுதான் பேசிக்காக இன்ஃபர்மேஷனல் கேப். இப்போ இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு புக்கை திறந்து இந்த பர்டிகுலர் திங்ஸை மட்டும் நீங்கள் ரீரீட் பண்ணணும். இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் ரீரீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப புக்கை க்ளோஸ் பண்ணி விட்டு திரும்ப இப்போ இந்த பேப்பரில் எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, இன்ஃபர்மேஷன் கேப். இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக இந்த இன்ஃபர்மேஷனல் கேப் எல்லாமே ஃபில் ஆகிற வரையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஆக்டிவ் ரீகாலை நீங்கள் பண்ணாவே உங்கள் பிரெயினில் இருக்கிற நியூரான் கனெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவல் ஸ்ட்ராங் ஆகி உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதை நாளைக்கே மறந்துட்டோம்னா திரும்ப அதை படிக்கணும். அந்த என்டையர் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அந்த நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயினில் பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் இந்த 2 சூப்பர் சிம்பிள் ஈஸி ஸ்டெப்ஸை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஒரு பர்டிகுலர் நம்பரை ரிப்பீட்டேட்டிவாக ஒரு 10 செகண்டுக்கு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண சொல்கிறாங்க. திரும்ப அடுத்து ஒரு 10 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். திரும்பி ஒரு 10 செகண்ட் வந்து திரும்பி அவங்க ஃபாஸ்ட்டாக வந்து டைப் பண்ணணும். இதை வந்து அவங்க 36 டைம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அப்போது அவங்க பிரெயின் வேவ்ஸை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. அதில் அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க இந்த சின்னதாக பிரேக் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 செகண்ட். அந்த டைமில் பிரெயின் அவங்க டைப் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு ப்ராக்டிஸ், அதை வந்து கிட்டத்தட்ட 20 வாட்டி ரீப்ளே பண்ணி பார்த்துருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமையே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை படித்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு கேப் எடுத்தாவே சப்கான்ஷியஸாக உங்கள் பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷனை திரும்ப ரீலர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுனா சிம்பிளாக உங்கள் ஸ்டடி செஷன்ஸ்க்கு நடுவில் சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கணும். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் இந்த பொமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். முக்கியமாக இந்த ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் படிச்சிங்க பார்த்தீங்களா, கடைசி ஒரு 25 மினிட்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டில் உங்களோட ஒர்க்கிங் மெமரியில் தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு இப்போ ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த புது மெமரி வந்து இந்த பழைய மெமரி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெமரியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இதுதான் ரெட்ரோகிரேட் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் 25 நிமிஷம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 2 நிமிஷம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால காணாமல் போய்டும். அடுத்தது ஒரு விஷயத்தை ரொம்பவே ஃபாஸ்டராக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸ்லீப். நம்ம பிரெயினில் வந்து ஹைப்போதாலமஸ்ன்ட்டு ஒரு பிரெயின் பார்ட் இருக்குது. இதுதான் லேர்னிங் அண்ட் மெமரிக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். இப்போ இந்த ஹைப்போதாலமஸில் தான் எல்லா ஷார்ட் டேர்ம் மெமரியும் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம தூங்கும்போது என்ன நடக்கும்னா, இதில் சேவ் ஆகிருக்க ஷார்ட் டேர்ம் மெமரி நம்ம பிரெயினில் இருக்கிற அதர் பார்ட்ஸுக்கு போயிட்டு லாங் டேர்ம் மெமரியாக சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வேகமாக லேர்ன் பண்ணணும்னா ஸ்லீப் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அடுத்து 3வது சிம்பிள் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது 2-3-5-7 மெத்தட். நம்ம பிரெயினில் ஃபர்கெட்டிங் கவுண்ட் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு புது இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்ணுறோம்னா அது டைம் ஆக நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிருவோம். நார்மல் ஹியூமன் அவன் கன்சியூம் பண்ண புது இன்ஃபர்மேஷனை கிட்டத்தட்ட 1 ஹவர்லேயே 50% மறந்துடுவான். 24 ஹவர்ஸ், அதாவது ஒரு நாளில் நம்ம கிட்டத்தட்ட 70% ஆஃப் இன்ஃபர்மேஷனை மறந்துடுவோம். ஒரு
மாதத்தில் அவங்க படித்த எல்லா விஷயம், அதாவது 90% ஆஃப் த இன்ஃபர்மேஷனை அவங்க கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க. ஏன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லஞ்சுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இதுக்கு ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரெயின் பேசிக்காக ஒரு சோம்பேறி. முக்கியமாக இந்த நியூரல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணணும்னா நம்ம பிரெயினுக்கு வந்து நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ், கூடவே வந்து ப்ரோட்டீன்ஸ், அந்த நிறைய எனர்ஜி தேவைப்படும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி அந்த விஷயத்தை படிச்சிங்கன்றதுனால பிரெயின் அதை இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி சேவ் பண்ணாது. ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை சேவ் பண்ணுறதுக்கு பிரெயினுக்கு இந்த அளவுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இந்த விஷயத்தை நீங்கள் லாங் டேர்மாக சேவ் பண்ணணும்னா உங்களுக்கு ரிப்பிட்டேஷன் தேவை. நார்மலான ரிப்பிட்டேஷனில் ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன். இப்போ வந்து நீங்கள் ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து கன்சியூம் பண்ணிட்டீங்க, ஆக்டிவ் ரீட்டெல்லாம் யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை லாங் டேர்மில் சேவ் பண்ணுறதுக்கு இந்த 2-3-5-7 மெத்தட். இது சிம்பிளாக எந்தெந்த டேல வந்து நீங்கள் அந்த விஷயத்தை திரும்ப படிக்கணுன்றது. ஒரு விஷயத்தை படித்ததுக்கப்புறம் 2வது நாள், 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், இந்த டைம்ஸில் வந்து ஒரு ரிவ்யூ செஷனை வந்து ஷெட்யூல் பண்ணிடுங்க. அந்த பர்டிகுலர் ரிவ்யூ செஷனுக்கு போயிட்டு இந்த ஆக்டிவ் ரீகாலண்ட் ஆல்ரெடி சொன்னால் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி உங்களை நீங்களே கொஷின் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்களோ அதெல்லாம் பேசிக்காக இன்ஃபர்மேஷனல் கேப்ஸ். ஒரு போனஸ் டிப் என்னென்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஒரு விஷயத்தை மற்றவங்களோட வேகமாக கற்றுக்கலாம். அண்ட் தென் போனஸாக எல்லா விஷயத்தையுமே பெட்டராக லாங் டேர்மில் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக மார்னிங்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸை கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. கூடவே இதுதான் அல்ட்ரேடியன் ரிதமோட ஃபஸ்ட்டு சைக்கிள். இந்த மாதிரி டைமில் உங்கள் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அண்ட் தென் ஃபோக்கஸ் பீக்லேயும் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் வந்து ஒரு விஷயத்தை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்கள் மார்னிங்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹவு டு ஆப்டிமைஸ் யுவர் மார்னிங்ஸ் பிஃபோர் 4:47 AM இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.